வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னன்சி டைமில் ஒவ்வொரு மாதமும் குழந்தையோட வளர்ச்சியில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். இன்னைக்கு கர்ப்பத்தின் 4வது மாதத்தில், அதாவது 13லேருந்து 16 வாரத்துக்குள்ள குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அம்மாவுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றம் இருக்கும், இந்த டைமில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4ஆம் மாதத்தில் குழந்தை வேகமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. 4ஆம் மாதத்தோட முடிவில் குழந்தையோட நீளம் 10லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். குழந்தையோட வெயிட்டு 80லேருந்து 120 கிராம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. இது ஒவ்வொரு கர்ப்பத்துக்கும் மாறுபடும். இந்த மாதத்தில் குழந்தையோட முகம் தெளிவாக உருவாகி இருக்கும். குழந்தையோட முகத்தில் கண்கள், காது கரெக்டாக அதோட இடத்துல ஃபார்ம் ஆகியிருக்கும். குழந்தை கை, கால்கள், அதோட விரல்கள் எல்லாம் முழுசாக டெவலப் ஆகி அதெல்லாம் அசைக்க தொடங்குவாங்க. குழந்தை அதோட கை முட்டிகளை மடக்குவாங்க, கால்களை அசைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அசைவுகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. இதயம் தொடர்ந்து நல்லா இயங்கி குழந்தையோட உடம்புக்கு போதுமான ரத்தத்தை உடம்பு முழுவதும் கொண்டு போய் சேர்க்குது. குழந்தைங்க உங்களோட விரல்களை சப்பி உமிழ் நீரை விழுங்குற மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் இந்த மாசத்துல செய்ய தொடங்குவாங்க. அம்மாவுக்கு உடம்புல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாசத்துல இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும். குழந்தை வளர்றதுனால நம்மளுக்கு அடிக்கடி பசி எடுக்கும். நம்மளோட வயிறு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி நம்மளோட வெயிட்டும் இந்த டைமில் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தோட முடிவில் ஒரு சிலர் குழந்தைங்களோட அசைவுகளை லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த அசைவுகள் தெரிய இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு தேவையான சத்தான உணவுகளாக நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எப்போவுமே அயன், கால்சியம், புரோட்டீன் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த உணவுகளாக நம்ம சாப்பிடணும். அதோடு சேர்த்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம் டேப்லெட்ஸும் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்ணும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, மாதம் கரெக்டாக செக்கப் போகணும். நம்மளுக்கு போதுமான தூக்கம் இருக்கணும். அதிகமான வெயிட்டாக இருக்கிற பொருளெல்லாம் தூக்கக்கூடாது. என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னா, ரொம்ப ப்ளீடிங் இருக்குது, கடுமையான வயிறு வலி, தண்ணி மாதிரி லீக் ஆகிறது, காய்ச்சல், மயக்கம், இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது தான் நல்லது. கர்ப்பத்தோட 4வது மாதம் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான நேரம். இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம ரொம்பவே சத்தான உணவுகளாக சாப்பிடணும். போதுமான தூக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம டாக்டர் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. தாயும் சேயும் நலமாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.